பாரிஸ் ஒலிம்பிக் தொடர்பான பாலின சமூகத்தை நிலைநாட்டும் ஒலிம்பிக் போட்டியாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்பதை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்றது வெறும் வார்த்தைகளால மட்டுமே தான் இருக்கு, நிஜ வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இருக்கிறாங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. உலகமே உற்று நோக்கக்கூடிய, உலக நாடுகள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய உலகின் உச்சபட்ச விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டியில பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக் திருவிழாவில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. இதில் ஆண்கள் 5,357 பேர், பெண்கள் 5,357 பேர் என சம விகிதத்தில் 50 விழுக்காடு ஆண்களும் பெண்களும் சம பலத்தோடு பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த போறாங்க. இதுதான் ஒரு வரலாற்று சாதனையாக ஒலிம்பிக் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 128 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த சம அளவிலான போட்டியாளர்கள் பங்கேற்று பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த பாலின சமத்துவம் இதற்கு முன்பு நடந்திருக்கா அப்படின்றத நம்ம சற்று திரும்பி பார்க்கதான் வேணும். புள்ளிகளின் அடிப்படையில் 48.7 விழுக்காடு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில தான் அதிகபட்சமான பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் தொடராக அமைந்திருக்கிறது. இந்த சாதனையை முறியடித்து தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. 50 விழுக்காடு பெண்கள், 50 விழுக்காடு ஆண்கள் என்ற ஒரு உச்சபட்ச சதவிகிதத்தை பெண்கள் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் தொடர் ஆரம்ப காலகட்டத்தில் 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸ்ல முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது. அங்கு முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற ஒரு ஒலிம்பிக் போட்டியாகத்தான் இந்த ஒலிம்பிக் வரலாறு தொடங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டு இதே பாரிஸ்ல 2வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. அங்குதான் முதல் முறையாக பெண்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஒலிம்பிக் போட்டியில 2.2 விழுக்காடு மட்டுமே பெண்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி எடுக்கிறாங்க. அதற்கு தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறைய நாடுகளில் போய் பிரச்சாரம், பெண் பயிற்சியாளர்களை ஊக்குவிப்பது, பெண் வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பது போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. முதற்கட்டமா 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், இளையோர் ஒலிம்பிக் போட்டியில இந்த பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்றதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதே போல யூத் ஒலிம்பிக்கை போலவே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் பாலின சமத்துவத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று நடப்பாண்டு நடைபெற்ற மகளிர் தினத்தன்று உறுதிமொழியும் எடுத்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழி போலவே நடப்பாண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடர்லையும் சம பாலினத்தை நிலைநிறுத்தி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒலிம்பிக் கமிட்டி 128 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.